ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மட்டன் உப்புமா இல்லைனா ரவா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அஃபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் சேர்த்து வெடிக்கணும். இப்போ வெடிச்சிடுச்சு. இதில் 3 வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த மட்டனில் மசாலா பிடிக்கும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா இல்லை மீட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இதோட 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வர்ற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மட்டன்லாம் வெந்துடுச்சு. இந்த பவுலுக்கு ஒரு 3/4 பவுல் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அப்போ 2 பவுல் தண்ணி வேணும். ஏற்கனவே மட்டனில் 1/4 பவுல் அளவு தண்ணி இருந்து அதனால் 1/4 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 2 அளவு. இதோட 1 கப் தேங்காய் எடுத்து அரைச்சிருக்கேன். அதையும் சேர்க்குறேன். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் ரவையை சேர்த்து கிளறுவோம். இதை கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போடாமல் தம்மில் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரவை வேகலை, தண்ணி இன்னும் இருக்குது. இந்த ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். கொஞ்சமாக மல்லி புதினா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இன்னும் குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் கூட வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் சேர்த்து கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ மட்டன் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் 3/4 வாசியும் காலையில் டிஃபன் மட்டன் உப்புமா தான் பண்ணுவாங்க. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.